Hi friends, welcome to my kitchen. நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கோகனட் கேஷ்யூ குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கோகனட் எடுத்துருக்குறேங்க. நான் ஒரு அரை மூடி எடுத்து துருவி வச்சுருக்குறேங்க. இது இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோகனட்டில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் நம்ம வந்து ஓவனில் கொஞ்சம் சூடு பண்ணி ட்ரை பண்ணிடலாம். நான் அது ஓவனில் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். ஹை ரேக்கில் தான் வைக்கிறேங்க. இப்போ மைக்ரோவில் ஒரு நிமிஷம் வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் மற்ற சொல்கிறேன். ஒரு கப்பு, எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு கப்பு சுகர் பவுட்ரு, கொஞ்சம் கேஷ்யூஸ், 1/4 கப்பு கேஷ்யூஸு, ஒரு கப்பு பட்டருங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டருங்க, அப்புறம் 2/4 கப்பு மைதா மாவு, ஒரு சின்ன டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் vanilla எசன்ஸுங்க. இதுதான் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டரும் சுகரும் கூட நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா என்ன சொல்கிறது, நல்லா மாவு குழைக்கிற பதத்துக்கு நம்ம இது கையாலே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கோகனட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், ஈரமே இல்லை. இது நீ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இது நல்லா தேய்ச்சி விட்டுடலாம், மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து ஓவன் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ் ஒரு செகண்டு. 2 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். நம்ம அது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ப்ரீஹீட் ஆகுது, அது ஆகட்டும். நான் லோ ரேக்கு தான் வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கீஸ்க்கு சென்டரில் வைக்கிறதுக்காக பாதி கோகனட் எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் குல்கந்து, எனக்கு குல்கந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்விஸ்ட்டுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். நல்ல கெட்டியாக இருக்குது. இதில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. குக்கீஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால. இப்போ கொஞ்சம் கேஷ்யூஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் அது ஈவனாக வரும். ஏன்னா ஸ்பூனில் எல்லாம் குல்கந்து வந்து ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா. இனி வந்து இது மாற்றி வச்சிடலாம். நம்ம வந்து இதுக்கு கை கழுவிட்டு பட்டர் நல்லா, பட்டரும் சுகரும் சேர்த்து நல்லா தேய்க்கணும். அதனால நான் ஒரு தட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கையாலே தேய்க்கலான்ட்டு. தான் குக்கீஸ் நல்லா வருங்க. இதில் வேறு நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கொடுக்கும்போது பிஸ்தா, பாதாம், இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் வந்து நான் பட்டர் போட்டிருக்கிறேன், சர்க்கரையும் போட்டுடலாம். பொடி பண்ண சர்க்கரை தான் இது.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பட்டர் கூட இந்த சர்க்கரையை சேர்த்து நல்ல ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அது சாஃப்டாக குக்கீஸ் வந்து நல்ல கிறிஸ்பாக வரும். அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். இந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஒயிட் கலர் ஆகிடும். அது வரைக்கும் இப்படி தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்க, இப்போவே ஃப்ளஃபியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல லூஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கரைய வேண்டியது இருக்கு. எனக்கு கையில் படுது. நான் நல்ல ஃப்ளஃபியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஊற்றிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஆகட்டும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எவ்வளோ ஃப்ளஃபியாக உளுந்து மாவு மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கையால் தான் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த 2.25 கப்பு வந்து இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நான் அளந்து வச்சதுனால அப்படியே போட்டுட்டேங்க. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி சென்டரில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச குல்கந்து, தேங்காய், முந்திரி பருப்பு போட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். பேக் பண்ணிடலாங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா பிசைய வருது. இப்போ நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இங்கே பாருங்க, நல்லா சப்பாத்தி மாவு பக்கத்தில் பிசைஞ்சிட்டேன். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இதில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டேன். இதில் இந்த நட்ஸும் குல்கந்தும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதே சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எல்லாம் ஃபில் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்க கோகோனட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம்.
180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணிவிட்டு வைக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் தான் ஒட்டுங்க, ஏன்னா இதில் ஈரமெல்லாம் அவ்வளோக்கு இருக்காது. உள்ளேயே கோகனட் இருக்கனால டேஸ்ட்டாக இருக்கும். குல்கந்த் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். உடையிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சிருங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் அப்படி இதாகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம், மாவு ட்ரை ஆகிடுங்க. ஏன்னா நம்ம ஆயிலெல்லாம் அவ்வளோ ஊற்றல, வெண்ணெய் மட்டும்தான் போட்டுக்கிறோம். இப்போவே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சீக்கிரம் இதை நம்ம வச்சிடலாம். நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுருங்க. அப்போ தான் சைட்லலாம் வெந்துடும், இல்லைன்னா வேக கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஈவனாக வெந்துடும். இப்போ நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். இப்போ நான் ஓவனில் வைக்க போகிறேங்க. லோ ரேக்கில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து கன்வெக்ஷனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 செகண்ட். முப்பதுலேருந்து 35 40 வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பேக் ஆகட்டும். பார்த்துட்டு அப்புறம் வேணால் திருப்பி போட்டு மறுபடியும் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இது பாருங்க. ஆனால் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாவு வந்து என்னாச்சுன்னா, நான் கொஞ்சம் நேரம் வச்சு ஃபோன் பண்ண போயிட்டு அதான் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதான் தான் இந்த மாதிரி வெடிச்சிருக்கு. அப்போவே பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும். ஒரு சிலது தான் வெடிச்சிருக்கு. ஐ திங்க் மறுபடியும் பேசிருக்கலாம் போல இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், வெடிக்கவே நல்லா வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.